கூட எனக்கு தெரியல. ஏன் பைத்தான் படிக்கிறோன்னு கேக்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. நீங்க ஓகே. சொன்னீங்கல்ல, பைத்தான் இது வந்து ஒவ்வொரு எடிட்டர்ஸ் இருக்கு. இந்த ஸ்பைடர், ஜூபிட்டர், பைசாம் இதெல்லாம் இருக்குன்ட்டுனா, அது ஒவ்வொரு யூசேஜ் இதுல இருக்கா? இல்ல யூசேஜ் டிஃபர் ஆகுமா? இல்லைங்க, சேம் தான். ஒரு சில கம்பெனி வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்டதுல யூஸ் பண்ணுவாங்க, பைச்சாம் யூஸ் பண்ணாம. அவங்க வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு விஎஸ் ஸ்டுடியோவை, ஸோ அதனால விஎஸ் கோட பயன்படுத்த சொல்லுவாங்க. ஸோ அகைன் இட்ஸ் கம்பெனி ஸ்பெசிஃபிக் தான், பட் எல்லாமே சேம் தான். பட் விஷுவல் ஸ்டுடியோன்றது அவங்க எப்படின்னா அந்த மார்க்கெட்ல ரொம்ப நாளா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து எக்ஸ்ட்ரா பிளகின்ஸ்லாம் இருக்கு. பட் பைச்சாம்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் டூல் அண்ட் as well as யூசர் ஃப்ரெண்ட்லி டூல். ஓகே ஃபைன். ஆல் ரைட். டேட்டா டைப்ஸ் பத்தி பார்த்தோமா, பைத்தான் எப்படிலாம் டிக்ளேர் பண்றதுன்னு பத்தி கடைசியா பார்த்துருக்கோம், கரெக்டா? கைஸ், எஸ் மோகன், கரெக்ட் கரெக்ட். போய் தொலை அப்படின்றீங்களா? இல்ல இல்ல அப்படி இல்ல, பேசிட்டு இருக்கும்போது என்டர் பண்ண வேணாம், அமைதியா இருந்தோம். நோ நோ நோ. நிவேதாஜி ஆல் செட்டா ஸ்டார்ட் பண்ணலாமாங்க? பண்ணலாங்க ப்ரோ. குட். ரெஸ்ட் ஆஃப் யூ? ப்ரொசீட் மோகன். ரைட். ரைட். ஸ்ட்ரிங்கை ரெப்ரசன்ட் பண்றதுன்னு என்ன பார்த்தோம்னாக்கா, ஸ்ட்ரிங் எப்படி வந்து நாம சிஸ்டம்க்கு சொல்றதுன்னு பார்த்தோம். ஏன்னா பைத்தான்ன்றது ஒரு ரெப்ரசன்டேஷன் பேஸ்டு டேட்டா டைப், வேர் டிக்ளரேஷன் பண்ண மாட்டோம். சிங்கிள் கோட் டபுள் கோட்ல போட்டு தான் நம்ம ஸ்ட்ரிங்கை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பட் அந்த ஸ்ட்ரிங்கோட ஸ்டோரேஜ் எப்படி இருக்குன்றதை பத்தி நம்ம ஜென்ரலா பார்க்கலாம். இப்போ எந்திலும் ரெக்கார்டிங் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ரெக்கார்டிங்ல இருக்கு. ஓகே. இப்போ நேம் இஸ் ஈக்குவல் டு தோனி அப்படின்னு இருந்ததுன்னா, டி இஸ் ஈக்குவல் டு 0th இண்டெக்ஸ், ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், ஓ இஸ் ஈக்குவல் டு செகண்ட் இண்டெக்ஸ், n is equal to third index, I is equal to fourth index. அப்போ ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் it always starts with 0th index, string list and tuples are the data type that gets stored by means of index. Dictionary will be stored in the form of, யாருக்கு ஆன்சர் தெரியுமா இதுக்கு? டிக்ஷனரி வந்து இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்ண மாட்டோம். எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்? யாராவது? சிந்து, ஐ திங்க் நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? விஜி, நிவேதா ஜி, சுந்தர் ஜி, கோபால் ஜி. இல்லைன்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா லிஸ்ட் கீ மாதிரி வேல்யூஸ், ஒரு வேல்யூஸோட நாட் ஆன்சர் ஷூர். என்ன? யா, டிக்ஷனரி எதுல ஸ்டோர் பண்ணுவோம்? கீஸ் கீ வேல்யூஸ். கீ வேல்யூஸ்ல. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஆல்ரைட். ஸோ நாளைக்கு இன்டர்வியூல ஏன் கீ வேல்யூ சொன்னாங்கன்னா அதுக்கு உண்டான பதிலை நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் ஜென்ரலாக டிக்ஷனரின்றது கீ பேஸ்டு ஸ்டோரேஜும், ஸ்ட்ரிங் அண்ட் லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ்ன்றது இண்டெக்ஸ் பேஸ்டு ஸ்டோரேஜ். நம்பர்ஸ்க்கு வந்து அந்த இண்டெக்ஸ் பேஸ்ல ஸ்டோர் ஆகுது. நம்பர்ஸ் இஸ் அ நம்பர். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் டேட்டா கெட் ரெப்ரசன்டட். பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே போடுற பாரு, the same data type can also be represented in நெகட்டிவ் இண்டெக்ஸ். அப்போ இந்த ஐயை நம்ம என்னன்னு சொல்லலாம்? -1ன்னு சொல்லலாம். இதை -2ன்னு சொல்லலாம். இது -3ன்னு சொல்லலாம். இது -4ன்னு சொல்லலாம். இது -5ன்னு சொல்லலாம். ஓகே. சம்டைம் கம்பெனிஸ்ல சில இண்டெக்ஸ் கடைசியில் இருக்கக்கூடிய வேல்யூஸை பிக் பண்றதுக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸ் பயன்படுத்துவாங்க. ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய வேல்யூஸா இருந்தால் பாசிட்டிவ் இண்டெக்ஸை பயன்படுத்துவாங்க. ஸோ இதுதான் பயன்படுத்தணும், இதை பயன்படுத்தினாதான் கரெக்ட்ன்ற மாதிரி எந்த ஒரு ரிட்டன் ரூல்ஸும் கிடையாது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் இட் கேன் பி நெகட்டிவ் ரெப்ரசன்டேஷன். ஓகே.
ஸோ ஒருவேளை ஸ்பேஸ் நடுவில் இருந்துச்சுன்னா ஸ்பேஸும் சேர்த்து இண்டெக்ஸா அதை எடுத்துக்கும். ஓகே, ஸோ கான்செப்ட் ஆஃப் getting the values from the data type by means of its index is called slicing. அதாவது ஒரு இன்புட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை இண்டெக்ஸ் மூலியமா நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஸ்லைசிங் என்னங்க, இந்த பழத்தை ஸ்லைஸ் பண்ணணும். அப்பனா என்ன அர்த்தம், கட் பண்றது. அப்ப இண்டெக்ஸ் மூலியமா எடுத்தா என்ன அர்த்தம், ஒரு பகுதி ஆஃப் டேட்டாவை நான் கட் பண்ணி எடுக்கிறேன்னு அர்த்தம் இல்லையா. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ஸ்லைசிங் அப்படின்னு. அப்போ ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட், டப்புள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் ஸ்டோரேஜ் நடக்கும் சிஸ்டம்குள்ள. ஓகே, அது எப்படின்றத நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கா பார்க்கலாம். ஸோ டே 5ல நான் இன்னைக்கு போயிட்டு ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்றேன். பைத்தான் டேட்டா டைப் ஸ்டோரேஜ்னு போடுறேன். அதே வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு தோனி ரெப்ரசன்ட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல this is the representation. This will print 0th index. அப்போ ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள் பக்கத்திலேயே ஒரு ஸ்கொயர் பிரேசஸ், அந்த ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ள அந்த நம்பர்ஸ் கொடுத்தா that is called as index representation. இந்த இடத்துல என்ன மீனிங், 0க்கு பக்கத்துல கோலன் போட்டிருக்கேன். so this will print from 0th index till last. ஏன் லாஸ்ட்னா கோலனுக்கு அப்புறமா எதுவுமே கொடுக்கல. அப்போ இந்த இடத்துல anything before the colon is starting index, anything after the colon is ending index. okay, so string நம்ம அப்படிதான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரி மோன், அப்ப எண்டிங் இண்டெக்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்னா, இங்க பாருங்க, இதுக்கு என்ன ஆன்சர், இதுக்கு என்ன ஆன்சர், till n வரைக்கும் தான் print ஆகும். ஏன் என்ன, ஏன்னா தேர்ட் வேரியபிளுக்கு தான் கொடுத்துருக்கீங்க அந்த இண்டெக்ஸ். இது இங்க பியூட்டி என்னன்னா 3ன்னு கொடுத்தா எப்பவுமே நீங்க 3 - 1ன்னு கவுண்ட் பண்ணணும். 0ல இருந்து ரெண்டாவது இண்டெக்ஸ் வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். அப்போ 0 DHO மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இந்த 3 ரன் பண்ணி பார்த்துருவோமா. there you see, right? so in the 0th index D and the D can also be represented with -5. this will print -50 index, which is also 0th index. so it absolutely our wish that how I wanted the data to be sliced off, either by means of its positive integer or by its negative integer. But concept of doing this activity by means of an index is what we call it as slicing mechanism. okay, so ஏன் இதை ரொம்ப ஷார்ப்பா கவனிக்கிறேனாக்கா, ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் கம்பெனிஸ்குள்ள ஒர்க் பண்றது இஸ் எஸ், நம்ம கிட்ட ஏகப்பட்ட ஏஐஸ் இருக்கு, சாட் ஜிபிடில போட்டு கோடு எடுத்துடலாம். பட் இன்டர்வியூன்றது ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இன்டர்வியூல கிளியர் பண்றது தான் நம்மளோட முக்கியமான ஃபோக்கஸ் இல்லையா. அப்போ நம்ம இன்டர்வியூ கிளியர் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். ஏன்னா நானே அனுபவிச்சிருக்கேன். என்னன்னா, ஏதாச்சும் ஒரு கம்பெனிஸ் போகும்போது சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து லைவா கொடுத்துருவாங்க. தட் மீன்ஸ் ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகே, அதுல நமக்கு டைம் இருக்காது. ஸோ அப்போ ஒரு டேட்டாவை பார்த்த உடனே அது நம்ம என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ற இந்த ஒரு ஆக்டிவிட்டியும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஒரு தடவை ட்ரை பண்ணி. யா, டவுட். இப்ப நீங்க பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஆரம்பிக்குது, 0 1 2 3 அப்படி ஆரம்பிக்குது தோனிக்கு. ஓகேவா? இது நெகட்டிவ் இண்டெக்ஸ் வந்து அந்த 0க்கு வந்து 5ன்னு சொல்றீங்க, ஐ மீன் -5ன்னு அசைன் ஆகுது. அப்ப வேற ஏதாவது ஒரு பெரிய ஸ்ட்ரிங்கா இருக்கு, ஒரு வேர்டா இருக்கு அப்படின்னா எப்பவுமே 0வோட அந்த நெகட்டிவ் இண்டெக்ஸ் வந்து -5ல தான் ஆரம்பிக்குமா? ஆஹா, நீங்க இந்த -5ன்றது நான் டிக்கு சொல்லல, லென்த் பொறுத்து தான் அசைன் ஆகும். லென்த்தை பொறுத்து ரைட் சைடுல இருந்து வாங்க. ஐன்றது எப்பவுமே -1, அதாவது லாஸ்ட்ல இருக்கிறது -1. நீங்க அப்படி ஒன்னொன்னா கவுண்ட் பண்ணி வந்தீங்கன்னாக்கா டின்றது -5ன்னு சொல்ல வந்தேன். புரியுதா? அப்ப நெகட்டிவ் இண்டெக்ஸ்க்கு வந்து ரைட் சைடுல இருந்து போகணும். கரெக்ட். பாசிட்டிவ் இண்டெக்ஸ் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், நெகட்டிவ் இண்டெக்ஸ் -1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஒரு கவுண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்பர் வந்துட்டே இருக்கும்.
ஓகே ஓகே தேங்க்யூ. நைஸ். 2-3 மினிட்ஸ் ட்ரை பண்ணுங்க. மோகன் அந்த டே 5 ஃபைல் பேஜ்க்கு ஒரு வாட்டி போக முடியுமா? எக்ஸ்பிளனேஷன்ஸ். இருங்க, நான் கையோட உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஓகே. எஸ், சாட்ல அனுப்பியிருக்கேன், எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஜி டே 4ஓட அந்த இது அனுப்பல நீங்க அப்படின்னு நான் miss கண்டென்ட்டா? ஆ இப்போ அனுப்பிடுறேன். அண்ட் உங்க ஸ்டோரேஜ் இது வந்து ஓபன் பண்ற ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்கேன். வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல். நான் இன்னைக்கு பாக்குறேன், மறந்துட்டேன். I'll do that today. ஓகே. ஆல்ரைட், மக்களே போலாமா? ஜி ஒரு 2 Yes, மினிட்ஸ். ma'am. டே போட்டுட்டே வாங்க. இங்க பாருங்க, this will print entire string. ஆமாவான்னு செக் பண்ணிடுவோமா? ஸோ ஆஸ் யூஷுவல் கமெண்ட்டுக்கு கண்ட்ரோல்/ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுற தோனின்னு வந்திருக்கு. அப்போ என்ன மோன் பர்பஸ்? அப்போ வேரியபிள் போட்டால் அதான் வருதுன்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, start with 0th index, end with last index, print all the character. இப்போ இங்க 2 போடுறேன். அப்ப என்ன அர்த்தம்னா print every
செகண்ட் கேரக்டர் ஃப்ரம் த ஸ்டார்ட். அதாவது எப்பவுமே கோலன் வரைக்கும் போட்டா அப்ப என்ன அர்த்தம்? ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எண்டிங் இண்டெக்ஸ்னு அர்த்தம். இதுவே ரெண்டாவது கோலன் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மீனிங்னாக்கா இங்க போடுறோம் பாருங்க. செகண்ட் கோலன் இண்டிகேட்ஸ் frequency ஆஃப் ஜம்ப்ஸ். இப்போ உங்களோட இன்புட் பிரகாரம் நீங்க என்ன பண்ணீங்க? இங்க இது நான் அடுத்த லைன்ல கொடுக்குறேன் பாருங்க. 2னா 0th இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி எண்ட்ல முடிப்பா. பட் ஆனா ரெண்டா பிரிண்ட் பண்ணணும். திஸ் வில் பிரிண்ட் ஃப்ரம் 0th இண்டெக்ஸ் டு லாஸ்ட் எவ்ரி செகண்ட். அப்ப டி பிரிண்ட் ஆகும், ஹெச் விட்டுடும், ஓ பிரிண்ட் ஆகும், என் விட்டுடும், ஐ பிரிண்ட் ஆகும் எவ்ரி செகண்ட் எலமெண்ட். இதுவே இதுக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். ரன் பண்ணாம சொல்லுங்க. மோகன் ஒரு டவுட். சொல்லுங்க நேதாஜி. நான் உங்களுக்கு சாட்ல பேசுறேன். நான் சும்மா வந்து டைப்போவா தான் இது வந்து -9 அப்படின்ட்டு போட்டேன். ம் எனக்கு வந்து இதோட அவுட்புட் வந்து இப்படி வந்துச்சு. ஸோ ஆ ஹவு டஸ் இட் டேக்? அப்போ ஃபர்ஸ்ட் நான் போட்டிருக்கிற அந்த மைனஸ் வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணலையா அது? ஓகே, இதுல நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ கைஸ், நிவேதாஜி ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க, அது இங்க இருக்கட்டும். அடுத்து போலாம். இதுக்கு என்ன ஆன்சர்? யாருக்கு ஐடியா இருக்கு? நிவேதாஜி உங்களுக்கும். கோலன் கோலன் -1. ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கோலன் வந்து இண்டெக்ஸ். this will print from last index to the 0th index but every element. அப்ப ரிவர்ஸ் சைட்ல இருந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ, அப்புறம் ஓ, அப்புறம் என், அப்புறம் டி. இதுவே நீங்க -2 கொடுத்தீங்கன்னாக்கா ஐ ரிவர்ஸ்ல இருந்து ரெண்டு எலமெண்ட் ஐ, அதுக்கப்புறம் ஓ, அதுக்கப்புறம் டின்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, செக் பண்ணி பார்த்துருவோம். 4 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் தோனி, ஏன்னா கோலன்ல இருந்து நான் எதுவுமே கொடுக்கல. அடுத்து கோலன் கோலன் 2 பாசிட்டிவ் சைட்ல இருந்து லெஃப்ட்ல இருந்து எவ்ரி செகண்ட் எலமெண்ட். ஸோ டி, அதுக்கப்புறம் ஹெச் விட்டுருக்கும், ஓ, அதுக்கப்புறம் என்ன விட்டுருக்கு, அதுக்கப்புறம் ஐ. டன். தேர்டு பார்த்தீங்கன்னாக்கா கோலன் டு கோலன், தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் பட் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன். -1 கொடுத்ததால எல்லாமே ஃப்ரம் த ரிவர்ஸ் டைரக்ஷன். அதனால உங்களோட கம்ப்ளீட் ஸ்ட்ரிங் ரிவர்ஸா இருக்கும். இது வந்து டெஃபினட் இன்டர்வியூ கொஸ்டின். ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி நீங்க ரிவர்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ நீங்க இந்த ஸ்லைசிங் மெக்கானிசம் கோலன் கோலன் -1 போட்டா ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஆயிடும் அப்படின்றது சொல்லுங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் வேரியபிள் ஆஃப் -1, -2 இருக்கு. அதனோட அவுட்புட் பார்த்தீங்கன்னாக்கா -9 இருக்கு. பட் இந்த இடத்துல என்னன்னா ரெண்டுமே நெகட்டிவ் இண்டெக்ஸ்னால ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன பண்ணிருக்கோம், -9 கொடுத்துருக்கோம். ஆனா நமக்கு -9ன்றது இல்ல, நம்ம கிட்ட இருக்கிறது மேக்ஸிமம் -5 தான். அதனால -5ல இருந்து எடுத்திருக்கு, டி எடுத்திருக்கு, ஹெச் எடுத்திருக்கு. -2ன்றது என்னோடது இல்லையா, அதனால டிஹெச்ஓ மட்டும் பிரிண்டா இருக்கு. நிவேதாஜி புரிஞ்சுதா? -9 இஸ் நாட் சம்திங் தட் வி ஹேவ் இல்லையா, அதனால -9 விட்டுட்டு மேக்ஸிமம் நமக்கு ஸ்டார்டிங் எங்க -5ல இருந்து தான், அதனால அதுல இருந்து எடுத்திருக்குங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, நைஸ். ஓகே ப்ரோ. குட் குட் குட். ட்ரை பண்ணுங்க. ஐல் வெயிட் ஹியர். இது எல்லாமே கம்பெனிஸ்ல ப்ராஜெக்ட்ல இப்படி எல்லாம் பயன்படுத்துவோம் மோகன், இவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்குமான ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்டா இன்டர்வியூல போகும்போது இந்த மாதிரி கேள்விகள் தான் பெரும்பாலும் கேட்கப்படுது. அதனால ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்.
2-3 minutes மக்களே. போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? போலாங்க ப்ரோ. வண்டர்ஃபுல். ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் பேர் ஸ்லைசிங் இல்லையா? இது ஏன் நம்ம இங்க ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்ப பாருங்க, வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு தோனி வேரியபிள் ஆஃப், இங்க என்ன பண்றேன்? I am trying to substitute y into fourth index of my data, which is to replace I. ஆமா தானேங்க? ஐன்ற இடத்துல நான் y ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்றேன். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்றேன். ஐ எம் கெட்டிங் எரர். ஓகே. ஸோ உங்களுக்கு தனியாக ஒரு இடத்துல வைக்கிறேன். எரர்ஸ்னா என்னென்ன எரர் மீன் பண்ணுதுன்னு. above error indicates that data type string is immutable. நம்ம முதல்ல பார்த்திருப்போம். டேட்டா டைப்ல பிரைமரி அண்ட் செகண்டரின்னு இருக்கு. பிரைமரியில ஃபர்தரா மியூட்டபிள் அண்ட் இம்யூட்டபிள்னு இருக்கு. அதில் மியூட்டபிளுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மியூட்டபிள்னா என்ன, இம்யூட்டபிள்னா என்னன்னா, இம்யூட்டபிள்ன்றது ஒரு தடவை இண்டெக்ஸ் வச்சு ஒரு டேட்டா டிக்ளேர் ஆயிருந்ததுன்னா அதை நம்மளால மாற்ற முடியாது. எஸ்பெஷலி ஸ்ட்ரிங் இஸ் கன்சர்ன். அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங்ல ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸை இன்னொரு வேல்யூ வச்சு மாற்ற ட்ரை பண்றோம், விச் இஸ் நாட் பாசிபிள். ஓகே. Below 3 lines will throw an error because it is immutable. ஸோ நாளைக்கு கண்டிப்பா இன்டர்வியூல கேட்பான். நீங்க டேட்டா சயின்ஸ்க்கு போறீங்களோ, இல்லை பைத்தானுக்கு போறீங்களோ, மஷின் லேர்னிங்க்கு போறீங்களோ, தட் டசன்ட் ஈவன் மேட்டர். பட் இம்யூட்டபிள்னா என்னன்னா, ஒரு தடவை ஸ்ட்ரிங்கை நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் வந்து மாற்ற முடியாது. இட் இஸ் நாட் மாடிஃபையபிள். இதுதான் இதனோட காரணம். அந்த எரருக்கான காரணம் அதுதான். டைப் எரர். ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் அன் ஐட்டம் அசைன்மெண்ட். ஐட்டம்னா இண்டெக்ஸை சொல்லுது. இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எதையும் அசைன் பண்ண முடியாது மோன். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அந்த ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸ் அதே தான் இருக்கும், மாற்ற முடியாது. அதுதான் என்னோட ஆக்சுவல் மீனிங். ஓகே. எனி டவுட்ஸ்? இல்லை. குட்.
மோகன் இம்யூட்டபிள் அந்த ஸ்டேட்மெண்ட் இன்னொரு வாட்டி கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ இட் cannot சேஞ்ச் இட்ஸ் டைப் புரியலைங்க. அப்படி இல்ல, இம்யூட்டபிள் என்ற டேர்ம்க்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கல்ல. ஆமாங்க. ஸோ ஆல்ரெடி ஸ்ட்ரிங்குக்கு வந்து இட் இஸ் நாட் அண்ட் சப்போர்ட்டிங் ஃபார்மேட். ஐ திங்க் ஐ எம் லூசிங் யூங்க. நிவேதாஜி நீங்களா? நிவேதாஜி உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சுங்க. நான் தான். கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. உங்க வாய்ஸ் நடுவுல பிரேக் ஆயிருச்சு. இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. ஆக்சுவலி ஓகே, ஹாட்ஸ்பாட்ல இருக்கேன், பவர் ஷட் டவுனு. ஓகே, ஓகே ஓகே. இம்யூட்டபிள்க்கு வந்து சொன்னீங்க இல்லையா ஒரு டேர்ம் இம்யூட்டபிள்ன்ட்டு. ஸோ ஆமாங்க. ஸ்ட்ரிங்கா இருக்கிறதுக்கு நம்ம வந்து இண்டெக்ஸிங் பிஹேவியர் கொடுக்கறதால இட் குடன்ட் அக்செப்ட். அதைத்தான் நீங்க இம்யூட்டபிள். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ ஓகே, ஒன்னு டெக்னிக்கலா ஆன்சர் கொடுக்கணும்னாக்கா a string is a kind of a data type that always get represented by the index position. So when a string is represented by index, you cannot go and modify the index. As simple as that. Is that not actual answer? ஓகே. Two, 3 minutes. மோஜி, லாஸ்ட் கிளாஸ் எண்டிங்கில் அந்த 3 கோட்ஸ் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. Bro, come again, come again, come again. லாஸ்ட் கிளாஸ் எண்டிங்கில் அந்த 3 கோட்ஸ் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. இன்னைக்கு பாத்துறோம். ஓகே. யா. ஸோ கைஸ், அவர் கேட்குற கேள்வி புரியுதா? நம்ம கடைசியாக என்ன பண்ணோம், ட்ரிபிள் கோட்ஸ் போட்டோம். பட் அந்த ட்ரிபிள் கோட் எதுக்காக பயன்படுத்தும்ன்றதை நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை நம்ம பார்க்கலாம். அதானுங்க ஸ்ட்ரிங் வித் ட்ரிபிள் கோட்ஸ் தானே? ஆமாஞ்சி. நைஸ். ஆல் ரைட், நம்ம அடுத்த கட்டத்துக்குள்ள கொண்டு போகலாம். ரைட், அடுத்து வந்து என்னன்னா பைத்தான் ஸ்ட்ரிங் மாடிஃபிகேஷன் அண்ட் மேனிப்புலேஷன். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்ல இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்ட்ரிங்கை ரெப்ரசென்ட் பண்றது என்ன, ஸ்ட்ரிங் எப்படிலாம் ஆட் பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம்னு பத்தி பார்த்தோம். இப்போ ஸ்ட்ரிங்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸை நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கோபால் கேட்ட கேள்விக்கான பதிலை கொடுத்துடலாம். ஸோ மை மெசேஜ் இஸ் ஈக்குவல் டு India is my country and I love my country and this is where I belong. இப்போ ரன் பண்ற என்ன நடக்கும்னா,
நான் ஸ்ட்ரிங் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அதே மாதிரி நமக்கு வரும். லுக் அட் தட். ஸோ ட்ரிபிள் கோட்டோட மீனிங் என்னன்னா மல்டி லைன் கேரக்டர்னு அர்த்தம். ஓகே, ட்ரிபிள் கோட்ஸ் எய்தர் சிங்கிள் ஆர் டபுள். ட்ரிபிள் கோட்ஸ் மீன்ஸ் மல்டி லைன் கேரக்டர். அதாவது ஒரு இன்புட்டை மோர் தென் ஒன் லைன்ஸ் நீங்க ரெப்ரசென்ட் பண்ண விருப்பப்பட்டா இது மாதிரி நீங்க பயன்படுத்தலாம். மல்டி லைன் கேரக்டர்ல நீங்க பயன்படுத்தலாம். திஸ் இஸ் வாட் யூ கால் இட் as triple quotes, ரைட்? அந்த ஸ்லாஷ் கொடுத்து செய்வோம்ல, அதுக்கு பதிலா ட்ரிபிள் க்ரோட்ஸ் யூஸ் பண்ணலாம். பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். இதுலயே நீங்க என்ன பண்ணலாம், ட்ரை கிவ் த ஸ்லாஷ். இங்க ஸ்லாஷ் கொடுத்து ரன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அது வந்து ஒரே லைன்ல வரப்போகுது. ஸோ உங்களுக்கு என்ன தேவை, உங்க சூழ்நிலைக்கு என்ன தேவை, அதுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கோங்க. புரியுதா? ஓகே மேம். நைஸ். Slash at every end of line means it will append the next line into its line. அதாவது இந்த மாதிரி மல்டிலைன் கேரக்டர்ல, மல்டிலைன் கேரக்டர் மோர் தென் ஒன் டே ஒரு சென்டென்ஸ் இருக்கும் போது, மோர் தென் ஒன் லைன் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கும் போது, எனக்கு இருக்கிற மாதிரி வேணும்னாக்கா நீங்க அப்படியே கொடுத்துக்கோங்க. இல்ல நான் மல்டிலைன் கொடுப்போம் பட் எல்லாமே சேர்ந்து வரணும்னாக்கா நீங்க ஸ்லாஷ் கொடுக்கலாம். சம்டைம் பைத்தன்ல நீங்க எதாவது டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா போகும். அதுக்கு பேர் என்ன சொல்ல, லைன் இண்டென்ட்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுன்னா, நீங்க டைப் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவே பாதியா உடஞ்சு அடுத்த லைனுக்கு வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆஷ் வந்துடும். ஓகே, சம்டைம் சரி ஒன்று வேற எதுக்கு ட்ரிபிள் கோட்ஸ் பயன்படுத்தணும், குவாரிஸ். இப்போ நம்ம டிபிலாம் பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அங்க என்ன பண்ணுவோம்னா, இங்க பாருங்க, செலக்ட் ஆர் கிரியேட் டேபிள் கோர்சஸ் course name integer course number course name varchar, ரைட்? இந்த மாதிரி டிபி குவரிஸ்லாம் நம்ம பின்னாடி கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, அந்த குவரின்றது ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இதே குவரியில நான் இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் இன்டு கோர்ஸ் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு 1,1 1, Python 2, டேட்டா சயின்ஸ். இப்போ என்ன அர்த்தம், நடுவுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில இடத்துல சிங்கிள் கோட்ஸ் கொடுப்பேன், டபுள் கோட் கொடுப்பேன். நீங்க ட்ரிபிள் கோட்ஸ் கொடுக்காம இங்கே டபுள் கோட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்க பைத்தன் வந்து அதை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இப்போ பாருங்க, இதை நான் சிங்கிள் கோட் டபுள் கோட்ல கொடுக்குறேன், இங்க டபுள் கோட், இங்க பாத்தீங்களா, இது அண்டர்ஸ்டாண்டிங்கே தப்பா நடக்குது. ஏன்னா ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் கோட்ஸ் டு கோட்ஸ். அப்ப இந்த டபுள் கோட்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த டபுள் கோட்டோட முடியும். அப்ப இங்க ஒரு டபுள் கோட் எதிர்பார்க்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ், அதாவது என்னோட சென்டென்ஸ்குள்ள நிறைய கோட்ஸ் வரும், சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் வரும் மோகன் அப்படின்ற சூழ்நிலை தள்ளப்படும் போது ஸ்டார்டிங்ல ட்ரிபிள் கோட்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இங்க போடுங்க. To avoid confusion between codes of the sentence, and if you know, you will add many codes inside the query or content. Ensure to start and end with the triple quotes. அந்த triple quoteன்றது triple single quote-ஆ இருக்கலாம், triple double quote-ஆவும் இருக்கலாம். இப்படியும் போடலாம். both are same. ஆனா எதுல ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதுல முடிக்கணும். ஓகே,
இப்போ புரிஞ்சதா கோபால்ஜி ட்ரிபிள் கோட்ஸ்? ஓகே ஜி புரியுது. யா. ஸோ கைஸ் இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன்ல இது எல்லாமே என்னோட அனுபவத்தில் கம்பெனிஸ்குள்ளே போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது. இது எதுவுமே நான் லேர்ன் பண்ணும்போது தெரியாது. ஓகே. ஸோ நம்ம கிளாஸோட ஒட்டுமொத்த ஐடியாலஜி அதுதாங்க. ஸோ இந்த 10-15 வருஷத்தில் நான் ஐடியில் லேர்ன் பண்ணிட்டு போனதை தவிர ப்ராக்டிக்கலாக பார்த்தது தான் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ ஆல் சியர் அப். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தால் ட்ரை டு பிரிங் தெம் அப் ஆஸ் வெல். ஓகே, அவங்களையும் கூட்டிட்டு வாங்க. ரெஸ்ட் ஆஃப் யூ நிவேதாஜி, சிந்துஜி புரியுதா? சுந்தர் ப்ரோ ஆல் குட், புரியுது இல்லையா? எஸ் ப்ரோ, புரியுது ப்ரோ. யா. ஸோ புரியாதவங்க நம்மளோட யூடியூப் வீடியோஸ் இருக்கு. அந்த யூடியூப் வீடியோஸ் ஒன்றும் இல்லை, நம்ம போன கிளாஸ்ல எடுத்த 2 வீடியோவுமே நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஃபார் த சேஃப்டி. நம்ம ஃபிசிக்கலாக வச்சிருந்தா தொலைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதால அப்படியே வச்சிருக்கேன். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே ப்ரோ.
guys முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க so that we'll proceed further. எஸ் ப்ரோ. Good. இந்த பேரை மாத்துறேன். ரைட், இப்போ ஸ்ட்ரிங்கோட மேனிபுலேஷன். ஓகே, வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு தோனி. ஓகே, இந்த ஸ்ட்ரிங்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டைப்னு ஒரு மெத்தட் பார்த்துருப்போம், இல்ல லென்த்னு ஒரு மெத்தட். தி லென்த்னா என்ன அர்த்தம்? இதனோட லென்த் ஆஃப் த வேரியபிள். டைப்னா டைப் ஆஃப் த வேரியபிள். பட் இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படி மோகன் தெரிஞ்சுக்குதுன்னா, இந்த மெத்தட் போறீங்க, டைரக்டரி ஆஃப் வேரியபிள். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் பைத்தன் மெத்தட்ஸ். இப்போ நான் புதுசா பார்க்குற மெத்தட் டைரக்டரி. This is to display all the inbuilt methods. Note, any method that has double underscore on either side is called d under or magic method. Okay, other method that has only name is called inbuilt functions. Okay, so என்ன பண்ண போறோம்னா, let me close this one. இங்க இடத்துல டைரக்ட் இன்புட் ரன் பண்ண உடனே கீழே பாருங்க, இன்டர்வியூல கண்டிப்பா கேட்பான், பைத்தான்ல டபுள் அண்டர் ஸ்கோர் ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா டி அண்டர் மெத்தட் ஆர் மேஜிக் மெத்தட் ஆர் ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். அது வந்து பின்னாடி கிளாஸ் ஸ்ட்ரக்சரிங் பண்ணும்போது பயன்படுத்தும். பட் இப்போ நமக்கு என்ன தேவைனாக்கா, நீங்க ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, கேபிட்டலைஸ், கேஸ் ஃபோல், சென்டர், கவுண்ட், என்கோட், என்ஸ் வித், எக்ஸ்பேண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த மெத்தடு தான் ஜென்ரலா என்ன மெத்தட்ஸ் பைத்தான்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஓகே, ஸோ நம்ம கிளாஸ்ல எல்லா மெத்தட்ஸையும் கவர் பண்ண முடியாது, பட் எந்தெந்த மெத்தட்லாம் இன்டர்வியூல அடிக்கடி கேட்குறா, எந்தெந்த மெத்தட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அந்த மெத்தட்ஸ் பத்தி டிஸ்கஷன் நம்ம போகலாம். பட் டைரக்டரி இஸ் த ஃபங்க்ஷன். இது ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் இல்ல, லிஸ்ட்டுக்கும் அப்ளிகபிள், டப்பிள்ஸ்க்கும் அப்ளிகபிள். ஓகே, செக் பண்ணுங்க. டைரக்டரி இஸ் த மெத்தட் தட் கிவ்ஸ் யூ ஆல் த இன்பில்ட் மெத்தட். இங்க ஸ்ட்ரிங் கொடுத்தா ஸ்ட்ரிங்கோடது வரும், டியூபிள்ஸ் கொடுத்தா டியூபிளோடது வரும், லிஸ்ட் கொடுத்தா லிஸ்டோடதும், டிக்ஷனரி கொடுத்தா டிக்ஷனரியோடதும் வரும். ஓகே,
G, we can move on. glad to know that மக்களே. ரைட், இப்போ டைரக்டரியில நிறைய மெத்தட்ஸ் பார்த்தல, இதுல அடிக்கடி இன்டர்வியூல கேட்கக்கூடிய மெத்தட்ஸும் ஒரு சில லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்குறோம். ரைட், வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு தோனி, வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு வேர் டாட் ரீப்ளேஸ் ஐ வித் ஒய். ரைட், இப்படி நான் டைப் பண்ணும்போது இந்த நடுவில் டபுள் அண்டர் ஸ்கோர் கிரே கலர்ல இருக்கு இல்லையா, ஓல்டு நியூன்னு இருக்கு இல்லையா, இதை பத்தி நீங்க டைப் பண்ண தேவையில்லைங்க. அது பைச்சாம்ல கொடுக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பின்னாடி ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க வெறும் ஐ கமா ஒய் கொடுத்தா போதும், இந்த ஓல்டு நியூலாம் கொடுக்க தேவையில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம என்ன பண்றோம், பைச்சாம்ல பைத்தான் கோட ரன் பண்ணும்போது ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரன் ஆகும். நீங்க சீக்வல் மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் லைன்ஸ் மட்டும் ரன் பண்ணணும், அதை மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்ண முடியாது, ஒட்டுக்காக தான் ரன் பண்ண முடியும். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணும்போது மேல இருக்கிறத கமெண்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிறத நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம். ரெண்டாவது, ஒரு தடவை அவுட்புட் வந்துருச்சுன்னா அந்த அவுட்புட் அடுத்த அவுட்புட் வரும்போது க்ளோஸ் ஆயிடும். அதே மாதிரி என்னோட பைச்சாம் ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணனா என்னோட இன்புட் ஃபைல் மட்டும்தான் இருக்கும், நான் ரன் பண்ண அவுட்புட் வந்து ரீடைன் பண்ணாது. இது 2 பாயிண்ட் என்னோட அக்ரி பண்றீங்களா எல்லாருமே? Yes, G, yes. எஸ். யா. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி இது வந்து டெவலப்பிங் ப்ராப்ளம் தான். கம்பெனிஸ்ல இந்த ப்ராப்ளம் இருக்காது, இருக்கக்கூடாது. இந்த மாதிரி டெவலப் பண்ணும்போது மட்டும் நம்ம பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதை நான் ஆல்ரெடி ரன் பண்ணேன், இதை கமெண்ட் பண்ணாமே அடுத்த லைன் நான் ரன் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் வைக்கணும். அப்போ பைச்சாம்ல அதை பண்ண முடியாது. இப்போதான் என்ன பண்றேன்னா, ஜூபிட்டர் அப்படின்ற ஒரு ஃபைல்குள்ள போறோம். கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு வழக்கம் போல pip3 install ஜூபைட்டர். நீங்க மேக்ல இருந்தீங்கன்னாக்கா பிப் தான் போடணும். நீங்க விண்டோஸ்ல இருந்தா பிப் போடுங்க, மேக்ல இருந்தா pip3 போடணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், we gonna install ஜூபிட்டர். இந்த ஜூபிட்டர்ன்றது கமாண்ட் லைன் மூலியமாவும் இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லாட்டி டைரக்டாவும் இன்ஸ்டால் பண்ணலாம். பட் பெட்டர் டு கோ வித் கமாண்ட் லைன். உங்களோட வர்ச்சுவல் என்வரான்மெண்ட்ல pip3 install ஜூபிட்டர் அப்படின்னு போடுங்க. இன்ஸ்டால் பண்ணுங்க. G, விண்டோஸ்ல ட்ரை பண்ணேன், பட் அது ஃபர்ஸ்ட் பிப் அப்ளை பண்ண சொல்லி கேக்குது. என்ன கேக்குதுங்க? PIP ஃபர்ஸ்ட் அப்டேட், லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் PIP இல்ல, அது தேவையில்ல. ஓகே, பட் பிப் இன்ஸ்டால் ஜூபிட்டர் கொடுத்தா அதை எடுத்துக்க மாட்டேது. ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? ஓகே. ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன். யா, ஷேர் பண்ணுங்க ஜி. ஷேர் எஸ் விசுவல் எஸ் ஆகுது. எஸ். லோட் ஆகுது. ஜூபைட்டர் PY. ஓகே, சாரி. என்டர். ஓகே, தென் ஃபைன். இட் ஹேப்பன்ஸ். சம்டைம் என்ன பண்ணனா, இந்த மாதிரி வந்து ஆக்சுவலா எரர் வந்து ஜூபைட்டர்ல, பட் அது வந்து உங்களோட டெர்மினல் வந்து அதை ரெகக்னைஸ் பண்ண முடியாம நீ முதல்ல பிப் அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு கமாண்ட்ஸ் கொடுக்கும். பட் நாட் அன் இஷ்யூ. ஓகே,
2-3 மினிட்ஸ் எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா வில் கோ. அடுத்து என்ன பண்ணுன்றதை சொல்றேன். மோகன், ஜூபிட்டர் அது எதுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்றோம்? அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். இல்லைங்க, இப்ப நீங்க பைச்சாம்ல என்ன நடக்குதுன்னா, ஒரு கோடு ரன் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்றீங்க. ஆனா என்ன நடக்கும், ரன் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல இருந்து ரன் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டா நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஒரு கரெக்ட், எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணி. ஆ ஓகே. இதை ம். கமெண்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அடுத்த தடவை ரன் ஆகும்போது எனக்கு இதோட அவுட்புட் வந்தா போதும். அப்போ எனக்கு என்னன்னா, எஸ்பெஷலி நம்ம லேர்னிங்ல இருக்கும் போது, டீச்சிங்ல இருக்கும் போது ஒரு பிளாக் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது கமெண்ட் ஆஷ் பண்ணிட்டு அடுத்த லைன் போடுற மாதிரி இருக்கு. இல்லைன்னா ம். ஒரு தடவையும் புது புது ஃபைல்ஸ்ல போடுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஓகே. பிளாக் பை பிளாக் கூட எக்ஸிக்யூட் பண்ணணும்னா we can go for another editor called Jupyter. நம்பர் 2, ஓகே. 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 பைச்சாம்ல அவுட்புட் ஸ்கிரீன்ல ரீட்டைன் ஆகாது. ஒரு தடவை நீங்க க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். பட் ஆனா ஜூபிட்டர்ல என்னன்னா, ஒரு பிளாக் ரன் பண்றீங்கன்னா அந்த பிளாக்கோட கோடும் இருக்கும், அந்த பிளாக் ரன் பண்ண அவுட்புட்டும் ஸ்கிரீன்ல இருக்கும். ஸோ நாளைக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம அவுட்புட்டே இவங்க பார்க்க முடியல, க்ளோஸ் பண்ணிடுறோம் இல்லையா. பட் இதுவே நீங்க ம். ஜூபிட்டர்ல ரன் பண்ணீங்கன்னா இன்புட் இருக்கும், அது கீழே அவுட்புட் இருக்கும். ஓகே. ஓகே. Got it. ஆல்ரைட், இப்போ ஜூபிட்டரை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. எப்படி ஓபன் பண்ணணும்னா அதே மாதிரி உங்க டெர்மினல் போங்க. உங்க டெர்மினலை கிளிக் பண்ணி இங்க பாருங்க, ஜூபைட்டர் ஐஃபன் நோட்புக் அப்படின்னு டைப் பண்ணணும். டைப் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்கா ப்ரௌசருக்கு போகும். பாத்தீங்களா, இட் கேம் டு ப்ரௌசர். ஆட்டோமேட்டிக்கா ப்ரௌசர் வந்துருச்சு. ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். என்ன பண்ணணும், run the following command to open the same Jupyter hyphen நோட்புக் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா டெர்மினல் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் எனக்கு வந்து ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகல போக நான் என்ன பண்ணணும் அப்படின்ற கேள்வி கேட்டிங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய லிங்க் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டெர்மினல் போயிடும். இந்த சென்ஸ் ப்ரௌசர் போயிடும். ஓகே, இந்த ப்ரௌசர்ல நம்மளோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும், நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுல இன்னைக்கோட டேட் என்ன, ஃபிப்ல டே ஃபைல் இருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டாக என்னோட டைரக்டரிக்குள்ள நான் வந்துட்டேன். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. டவுட்டா இருக்குன்றவங்க சொல்லுங்க, நான் உங்களோட ஸ்கிரீன் எடுக்கிறேன் ஸ்கிரீன்ல.
ஓப்பன் ஆகுது ஜி. சூப்பர். இப்போ பைசாம்ல நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே டாட் py அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம்ல இருக்கும். ஐ ரிப்பீட், பைசாம்ல நீங்க கிரியேட் பண்ற பைத்தான் ஃபைல்ஸ் எல்லாமே டாட் py அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம்ல இருக்கும். பட் ஜூபிட்டருக்குன்னு தனி ஃபார்ம் இருக்கு. எப்படி அதை கிரியேட் பண்ணணும்னா, இந்த இடத்துல இந்த ஸ்கிரீன்ல ரைட் ஹேண்ட் சைட்ல நியூன்னு இருக்கு இல்லையா, அந்த நியூவை கிளிக் பண்ணி கீழே பைத்தான் 3ன்னு கிளிக் பண்ணுங்க. பண்ண உடனே இன்னொரு ப்ரௌசர் டேப் ஓப்பன் ஆகும். அதுல மேல அன்டைட்டில்டுன்னு இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணி பேர் வச்சுக்கோங்க. ஓகே, இங்க பாருங்க, பைத்தான் மெத்தட் யூசேஜ் அப்படின்னு போட்டு ரீநேம் கொடுக்கணும். ரீநேம் கொடுக்கும்போது நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அந்த எக்ஸ்டென்ஷனை எக்காரணத்துக்கு கொண்டு தூக்கிடாதீங்க. IPYNBனா ஐ பைத்தான் நோட் புக்னு அர்த்தம். ரீநேம் கொடுத்துறீங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃபார் யூர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படியே காப்பி பண்றேன். ஆல்ரைட், இப்போ நான் ரன் பண்றேன். எப்படி ரன் பண்ணணும்னா, இந்த ஃபைலை போட்டுட்டு மேல இருக்கக்கூடிய இந்த கிரீன் இந்த ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அவுட்புட் பாருங்க, தோனின்னு வந்துருச்சு. ஐ போயிட்டு ஒய் வந்துருச்சு. அப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் மோன் வேற ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கான்னு இங்க பாருங்க. அப்பர் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, இங்க பாருங்க. வேரியபிள் டாட் அப்பர் அப்படின்னு போட்டு இதை ரன் பண்றேன். தோனி, அதாவது ஸ்மால் லெட்டர்ல இருந்த தோனி கேபிட்டல் லெட்டருக்கு மாறிடுச்சு. இப்போ என்ன அர்த்தம், மேல இருக்கிற கோடை நான் அன்டச் பண்ணல, கீழே இருக்கிற கோடையும் நான் டச் பண்ணல. பட் ஆனா ரெண்டுத்தோட கோடும் இருக்கு, ரெண்டுத்தோட அவுட்புட் ஸ்கிரீன்லயே இருக்கு. நாளைக்கு இந்த ஃபைலை நீங்க பைச்சாம்ல கூட போய் பார்த்துக்கலாம். பைச்சாம்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கான ஃபைல் இங்க கிரியேட் ஆயிட்டு இருக்கும். தெரியுதா? IPNB ஃபைல், இதை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு இருக்கும். இதோ இருக்கு பாருங்க, பைத்தான் மெத்தட் யூசேஜ். இந்த ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கு இல்லையா, அதை நீங்க எடுத்துக்கலாம். இது யாருக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, சம்டைம் இந்த ஜூபிட்டர் ஃபைலை நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பைச்சாம்ல டைரக்டாலாம் ஓப்பன் ஆகாது. நீங்க பார்த்தாலே தெரியும், ப்ரௌசர்ல தான் நீங்க ஓப்பன் பண்ணணும். எப்படி ஓப்பன் பண்ணீங்க நெக்ஸ்ட் டைம்? சப்போஸ் இதை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க, திருப்பியும் டெர்மினல் வரணும். நோட் புக்கை ப்ரெஸ் பண்ணணும். இது டைரக்டா உங்க ஃபோல்டருக்கு போகும். அதுல இருந்து உங்களோட ஆக்சுவல் ஃபோல்டருக்கு போயிட்டு அந்த உங்களோட ஃபைலை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், சிங்கிள் கிளிக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா வரும். அன்பார்ச்சுனேட்டா நான் போன தடவை ஃபைல் சேவ் பண்ணல போல, அதனால மிஸ் ஆயிட்டு இருக்கு. தட்ஸ் இட். இப்போ ப்ராப்பரா சேவ் ஆச்சு பாத்தீங்களா? ட்ரை பண்ணுங்க. இன்னொரு விஷயம், நான் சைலண்டா பண்ணிட்டேன். லெட்ஸ் see who can ask me the question. ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கீங்க. அந்த இண்டெக்ஸும் மாறினது தானே சொல்றீங்க? சூப்பர். இந்த இடத்துல என்னன்னா, நான் இப்பதான் சொல்லி முடிச்சேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. பைத்தான் ஸ்ட்ரிங்ன்றது இம்யூட்டபிள். ஒரு தடவை நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களால மாத்த முடியாதுன்னு சொன்னோம். பட் இந்த இடத்துல நான் மாத்தி வச்சிருக்கேன். ஐன்ற இடத்துல ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். எப்படி நடந்தது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். ரிப்பீட்டட் இன்டர்ஃபிக் ஃபர்ஸ்ட். ஸோ இம்யூட்டபிளோட ஆக்சுவல் கான்செப்ட் என்னன்னா, நீங்க வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது அதே வேரியபிள், அதுக்கு பேர் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஆப்ஜெக்டை நீங்க மாத்த முடியாது. அதாவது நீ என் புக்கு நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னாக்கா என் புக்ல நீங்க எதுவும் இருக்கக்கூடாது. ஆனா அந்த புக்கை நீங்க ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டீங்கன்னா நீங்க அதுல நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். அதே மாதிரிதான் அங்க என்ன பண்ணுனா,
மேல இருக்கக்கூடிய வேரியபிளை நான் சேஞ்ச் மட்டும்தான் பண்ணேன். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன், சேஞ்சஸ் பண்ணி இன்னொரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். அது அதே நேம்ல கூட இருக்கலாம். அப்ப என்ன அர்த்தம், தட் மீன்ஸ் a நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சுன்னு அர்த்தம். இங்க நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனதுல தான் இங்க என்ன ஆகுது, ரீப்ளேஸ் நடக்குது. ஸோ நாளைக்கு ஏன் வந்து ஸ்லைசிங்ல வந்து மாத்த முடியல, ரீப்ளேஸ்ல மாத்த முடியல, உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கணும், ஸ்லைசிங்ன்றது எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ல மாத்த ட்ரை பண்ணும், ரீப்ளேஸ்ன்றது நியூ ஆப்ஜெக்ட்ல மாத்த ட்ரை பண்ணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஓகே, Okay, ji, got it. நைஸ். The Jupyter will not give suggestions, right? I mean, like இருக்குங்க, PyCharm. நிறைய இருக்கு. செட்டிங்ஸ் மாத்தணும், பட் எஸ் Okay, கொடுக்கும். okay. பட் பைச்சாம் அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காது, பட் எஸ். ப்ரோ நீங்க அந்த ஸ்ட்ரிங் வந்து அதோட இண்டெக்ஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்க, ஹலோ. ஆமாங்க. So it applies for all, right? I mean, for uppercase also, every other functions, right? இல்ல அதுதான், இப்ப நீங்க என்ன பண்ணாலும் இங்க பாருங்க, அப்பர்ன்றது அதே வேரியபிள் மாத்தல, யூ ஆர் Ah, டூயிங் சம்திங் அண்ட் தட் இஸ் கெட்டிங் அசைன்டு டு சம் அதர் திங் இல்லையா? yeah. அப்போ ஒரு நியூ ஆப்ஜெக்ட்னால பழைய ஆப்ஜெக்ட்ல இருக்கிற தோனி எடுத்து புது ஆப்ஜெக்ட் தோனி கேபிட்டலா மாத்தி ஸ்டோர் பண்ணுது. Okay. ஸோ இம்யூட்டபிள்கான கோர் வேல்யூ எங்க இருக்குனாக்கா, வெதர் இட் இஸ் சம்திங் டு டூ வித் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் ஆர் நியூ ஆப்ஜெக்ட். அங்க ஸ்லைசிங்ல பண்ணது எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ல மாத்த ட்ரை பண்ணீங்க, பட் இந்த இடத்துல ரீப்ளேஸ் அப்பர் எல்லாமே நியூ ஆப்ஜெக்ட்ல ட்ரை பண்றீங்க. ஸோ அதனால மாற்ற முடியும். ஓகேவா ஜி, கோபால் ஜி? ஆ அதான் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ரீப்ளேஸ் அப்பர் சொல்லுங்க. ஸோ இது வந்து ஸ்லைசிங்ல பண்ண முடியாது ஸ்ட்ரைட்டாகவே. ஆ, இது கரெக்ட். ஓகே. ஏன்னா ஸ்லைசிங் யூஸ் பண்றது எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட், பட் இந்த ஓகே. மெத்தட்ஸ்ல யூஸ் பண்றது நியூ ஆப்ஜெக்ட். ஓகே. ஓகே.
ப்ரோ இது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் என்ன ஃபார் ஐ மீன் ப்ரீவியஸ்க்கு நீங்கள் ஸ்லைசிங் சொன்னீங்களே ஸோ இதுக்கு இது டெக்னிக்கல் டேர்ம் என்ன மெத்தடுங்க. இது டெக்னிக் டேர்ம், ஜஸ்ட் மெத்தட் அப்ளிகேஷன். ஓகே. சூப்பர். ரைட். அடுத்து ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கேள்வி என்ன இன்டர்வியூலனா, ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி நம்ம லிஸ்டா மாத்துறதுன்னு கேட்பாங்க. இங்க பாருங்க, வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ஓகே, அடுத்த லைன்ல என்ன பண்றோம்னா கன்வெர்டட் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் வேர்ன்னு கொடுக்குறோம். இதுக்கு பேர் என்னன்னா டைப் காஸ்டிங், டைரக்ட் டைப் காஸ்டிங். ஒன் ஃபார்ம் ஆஃப் டேட்டா இன்டு another ஃபார்ம் ஆஃப் டேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், டைப் காஸ்டிங் சொல்லுவோம். இங்க என்ன பண்றேன், கன்வெர்டட் வேரியபிளை பிரிண்ட் பண்றேன். இந்த பிளாக்கை மட்டும் நான் என்ன பண்றேன், ப்ளே பட்டன் பிரஸ் பண்றேன். பண்ண உடனே பிரிண்ட் ஆயிருக்கு. எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னா, இந்த ஒட்டுமொத்த டேட்டாவோட ஸ்டார்டிங்ல எண்டிங்ல நமக்கு ஸ்கொயர் பிரேசஸ் வருது, விச் இஸ் கால்ட் அஸ் லிஸ்ட். டவுட் ஆச்சுன்னா இங்கே இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு டைப் ஆஃப் கன்வெர்டட் வேரியபிள் அப்படின்னு போட்டீங்கன்னாக்கா டைப்பிங் கொடுக்கும், லிஸ்ட்னு கொடுக்குது. ஆனா இந்த மாதிரி டைரக்ட் டைப் காஸ்டிங் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா, இட் இஸ் கிவிங் யூ த அவுட்புட் பை கேரக்டர். ஓகே மோன், இது ரொம்ப டஃபா இருக்கு, வேற ஏதாவது மெத்தட் இருக்கானா? இருக்கு. அது என்ன மெத்தட்னா ஸ்பிளிட் மெத்தட். இந்த இடத்துல வேரியபிள் டாட் ஸ்பிளிட் இங்க மட்டும் டிஃபரெண்டா யூஸ் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண, இங்க ரீப்ளேஸ் யூஸ் பண்ணிருக்கோம், அப்பர் யூஸ் பண்ணிருக்கோம். லிஸ்ட்டை மட்டும் என்ன பண்ணிருக்கு, டாட் போடல. ஸோ அப்போ ஒரு மெத்தட் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இந்த இடத்துல டாட் போட்டிருக்கேன், வேரியபிள் டாட் ஸ்பிளிட். ஸோ ஸ்பிளிட் இஸ் டு கன்வெர்ட் ஸ்ட்ரிங் இன்டு லிஸ்ட். ஒரு ஸ்ட்ரிங்கை லிஸ்டா மாத்ததுக்கான மெத்தட் தான் இந்த மெத்தட். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க, கன்வெர்ட் ஆயிருச்சா? எதை வச்சு கன்வெர்ட் ஆயிருக்குன்னா, ஸ்பிளிட் மெத்தட் வந்து அந்த கேரக்டர்ல அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். அப்ப இந்தியாவுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், இஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், மைக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதுனால அந்த ஸ்பேஸுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய கேரக்டரை
அழகா நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதும் கன்வர்ஷன் தான், செகண்ட் இருக்கக்கூடியது கன்வர்ஷன் தான். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது டைரக்ட் டைப் காஸ்டிங், ஸோ வந்து கேரக்டர் பை கேரக்டர் ஸ்பிளிட் ஆகி கொடுக்கும். பட் இந்த இடத்துல ஸ்பிளிட்ன்றது ஸ்பேஸை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ரிப்பீட்டட் கொஸ்டின். ஜி ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணவா? யா குட்ங்க. ஸ்க்ரீன் விசிபிள். எனக்கு இந்த மாதிரி எரர் வருது. திருப்பி நான் ஜூபிட்டர் ட்ரை பண்ணா. ஜூபிட்டர் ஐஃபன் அண்டர்ஸ்கோர் இல்ல. ஓகே, சாரி. ஓகே. யா, இட்ஸ் ஸ்டார்டிங். ஓகே ஜி, ஓகே. Nice. All right, let me share the screen back. Time is 11:30. We'll take another 10-15 minutes and then we'll wind up for the day. Yes, let me go to the browser. இந்த ரெண்டு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு சொல்லுங்க, இல்ல நான் இன்னொரு ப்ரோக்ராம் அப்படியே போடுறேன். மோன் எப்பவுமே அது ஸ்பேஸை பேஸ் பண்ணி தான் ஸ்ப்ளிட் பண்ணுமா? நான் ஏதாச்சும் கேரக்டர் நடுவில் கொடுக்கலாம்னா தாராளமா கொடுக்கலாம். இங்க பாருங்க, அதே ஸ்ப்ளிட் மெத்தடை உள்ளுக்குள்ள கேரக்டர் கொடுத்துருக்கேன். ஐய பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்றோம். அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஐ இருக்கா? எப்பவுமே எப்படின்னா, ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டருக்கு முன்னாடி இருக்கிறதையும் கேரக்டருக்கு அப்புறம் இருக்கிறதையும் செக் பண்ணோம். ஐ கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ஐ வருது. அப்ப ஐக்கு முன்னாடி என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. அப்ப அது ஒரு லிஸ்ட். அதுக்கப்புறமா என்டி அது ஒரு லிஸ்ட். அதுக்கப்புறமா ஏ ஸ்பேஸ் ஒரு லிஸ்ட். அதுக்கப்புறமா எஸ்ல இருந்து மை கண்டி வரைக்கும் ஒரு லிஸ்டா வரும். ஓகே, பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி வந்திருக்கு. அப்போ எந்த கேரக்டர் கொடுக்குறீங்க அந்த கேரக்டர் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணோம். மோன் ஒரு கேரக்டர் தான் கொடுக்கணும், உங்க இஷ்டம் தான். ரெண்டு கூட கொடுக்கலாம், ரெண்டு கேரக்டர் கொடுக்கலாம். ஸோ ஸ்பிளிட்ன்றது எம்டியாவும் கொடுக்கலாம், உள்ளுக்குள்ள ஆர்குமெண்ட்டும் கொடுக்கலாம். அது என்ன மோன் ஆர்குமெண்ட்னா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஸ்பிளிட் இஸ் அ ஃபங்க்ஷன். அந்த ஸ்பிளிட்டுக்கு பக்கத்துல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்திசிஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து எம்டி ஃபங்க்ஷன் அர்த்தம். அப்ப இந்த ஃபங்க்ஷன் உள்ளுக்குள்ள ஏதாச்சும் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், கொடுக்காட்டி ஒர்க் ஆகும். ஓகே, ஒரு சில மெத்தடுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. என்னன்னா, அதுக்குள்ள ஏதாச்சும் நீங்க ஆட் பண்ண கொடுத்தாலும் ஓகே, ஆட் பண்ணாம கொடுத்தாலும் ஓகே. ஸோ ஸ்பிளிட் இஸ் ஒன் சச் மெத்தட் தட் கேன் ஒர்க் வித் ஆர் வித்தவுட் த ஆர்குமெண்ட். ஸோ இந்த இடத்துல ஸ்பிளிட் ஆஃப் ஐ கொடுத்துருக்கேன். அப்போ அந்த ஸ்பிளிட்ன்ற மெத்தடுக்குள்ள நான் ஆர்குமெண்ட்டை சப்ளை பண்ணிருக்கேன்னு அர்த்தம். ஓகே,
ஆல் ரைட் மக்களே, ரொம்ப நேரம் எடுத்துக்க வேண்டாம், முடிச்சிருப்பீங்க நம்புறேன். லாஸ்டா ஒரே ஒரு சின்ன க்ளூ, ஐ மீன் ஒரு பாயிண்டோட முடிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து இது ஒரு லிஸ்ட், கரெக்டா? ஸோ லிஸ்ட் இஸ் ப்ரொடியூசிங் 5 இண்டெக்ஸஸ். இது 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ், இது தேர்ட் இண்டெக்ஸ். அப்போ டோட்டலா 4 இண்டெக்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா 0ல இருந்து 3 வரைக்கும் அந்த இண்டெக்ஸை ரெப்ரசென்ட் பண்றோம். ஸ்ட்ரிங்கா இருந்தாதான் கேரக்டர் பை கேரக்டர். லிஸ்டுக்குள்ள வந்துருச்சுன்னா கமா பை கமா, ஒரு கமாவும் ஒரு இண்டெக்ஸ் அர்த்தம் லிஸ்ட்ல. இப்போ நீங்க ஸ்பிளிட் பண்ணும் போதே எனக்கு ஸ்பிளிட் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய கடைசி இண்டெக்ஸ் தான் வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல -1 போட்டுடலாம். இப்பதான் நம்ம ஸ்லைசிங் பார்த்தோம். -1 லாஸ்ட்னு அர்த்தம். அப்ப இந்த லிஸ்ட்ல லாஸ்ட் என்ன, மை கண்ட்ரின்னு வரும். செக் பண்ணிடுவோமா? இங்க பாத்தீங்களா, இஸ் மை கண்ட்ரின்னு வந்திருக்கு. அந்த ஒரே ஒரு இண்டெக்ஸை மட்டும் எடுக்கிறதுனால அந்த இண்டெக்ஸோட டைப் என்னன்றது நமக்கு அழகா காமிச்சிருக்கு, ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் கொஞ்சமா கோடை மேனிபுலேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஐ ரிப்பீட், ஃபியூச்சர்ல இப்படிதான் சின்ன சின்ன கோடா போட்டு தான் யூ வில் பி மேனிபுலேட்டிங் இட். சரியா? ஓகே மேம். குட். இந்த ஃபைலை நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு பார்த்த எல்லா ஃபைல்ஸையும் ஷேர் பண்றேன், எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரைட், ஸ்பிளிட்டிங்க்கு 2 கண்டிஷன்ஸ் எப்படி கொடுக்கறது? 2 கண்டிஷன் கொடுக்க முடியாது, ஒன்லி ஒன் ஸ்பிளிட் அட் அ டைம். ஓகே, அத வந்து வேற இதுல இன்புட் வேரியபிள போட்டு அந்த கரெக்ட் அப்படி பண்ணலாம். ஓகே. சோ இதுல வந்து நீங்க கன்வெர்ட்டர் அண்டர்ஸ்கோர் வேரியபிள் ஜஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்களா இல்ல கன்ஃபார்ம் அது வந்து மேண்டேட்டரி ஆகுது? எப்பவுமே ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வர்றது வந்து நம்ம இஷ்டம் தான். நம்ம இஷ்டம். ஓகே. இட் கேன் பி எனிதிங். ஓகே ஓகே. எஸ், that's it. All right, with this note I am winding it up for the day மக்களே. ஸோ நாளைக்கு தாங்க ஐ எம் நாட் ஷுர் வாட் டைம் ஐ கேன் ஃபிக்ஸ், பட் டெஃபினட்டா மார்னிங் இல்லைன்றதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ எனக்காக நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பாருங்க, ஐ சென்ட் யூ த டைம். ஸோ ஈவினிங் ஒரு 7 to 9 நான் பிளான் போட்டிருக்கேங்க, இல்லை 5 to 7 வச்சுக்கலாம். நான் குரூப்ல போடுறேன், அக்கார்டிங்லி வில் பிளான். ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இட் வில் பி பிட்வீன் 5 to 7. சரியா? ஓகே ப்ரோ. All right. So with that note, I'm taking it off மக்களே. ஓகே டவுட் இருந்தா குரூப்ல போடுங்க. கீப் என்கேஜிங். நான் அனுப்புற யூடியூப் சேனல்ஸ், யூடியூப் வீடியோஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கிருந்து வில் டிராவல் அலாட். ஓகே, தேங்க்ஸ் மக்களே. பை பை, வில் மீட் அகைன் நாளைக்கு 5. யா, சோ நீங்க அந்த யூடியூப் வீடியோ ஷேர் பண்ணீங்கல்ல, சோ அது இதோட கன்டினியூஷன் மாதிரியா இல்ல அது செப்பரேட் ட்ராக் ஆகுது? அதாவது நம்மளோட யூடியூப், என்னோட யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் மட்டும் ஃபுல்லாவே இருக்குங்க. 2 கிளாஸ் 2 இது இருக்கு. அப்பப்போ நான் ஷேர் பண்ற சின்ன சின்ன வீடியோஸ் வந்து நான் தனியா எடுக்கிற வீடியோஸ். ஓகே. யா, சின்ன சின்ன வீடியோஸ் வந்து நான் தனியா எடுக்கிறது. இப்போ நம்ம கிளாஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1 hour 30 minutes இருக்கும். என்னோட யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா எதெல்லாம் 1 hourக்கு மேல இருக்கு அதெல்லாம் நம்ம கிளாஸோட வீடியோஸ். ஓகே ப்ரோ. ஆல் ரைட். ஓகே. பை பை. தேங்க்யூங்க. பை பை பை. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சிந்து. தேங்க்யூ. தேங்க்யூ விபிஷா. பை பை.